அடுத்தது ஏசப்பா அரெஸ்ட் பண்றாங்க. ಮುಂದಿನದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து எல்லா சீசர்களும் ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் இல்ல, ஒரு சீசர் இல்ல, எல்லாரும் ஓடிடுறாங்க ஏசப்பா விட்டு. ಅಲ್ಲಿ ಬಂಧಿಸುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சோ பாருங்க எவ்வளவு ஏசப்பா வந்து எவ்வளவு ஒரு கூடயே இருந்த 3 வருஷம் கூடயே இருந்த ஜனங்க ஏசப்பா விட்டு ஓடி போயிடுறாங்க. ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ 3 ವರ್ಷ ಜೊತೆಗೆ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சோ இதுல நம்ம என்ன கத்துக்கணும்? ஆண்டவர் தனிமையாய் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தனிமையாய் காணப்படுறார் ஏசப்பா. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಚಾರ ನಮಗೆ ಏನ್ ನಾವು ಕಲ್ತ್ಕೋಬಹುದು ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏಕಾಂತವಾಗಿದ್ದಾನೆ. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. யோவான்ல ஒரு வார்த்தை இருக்கு. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಇದೆ. 18வது வசனம் பாருங்க. அந்த 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 லாஸ்ட் மொமெண்ட்லயும் ஏசப்பா பாருங்களேன், யார் மேல அவ்வளோ இதா இருக்கிறார், ஆண்டவர் வந்து இதா இருக்கிறார். யோவான் 18வது அதிகாரம் ನೋಡಿ, ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18வது அதிகாரம், சாரி 18வது அதிகாரம், நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனம் பாருங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். பாருங்க, என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுப்பா, எங்க ஆட்கள் என்ன பண்ணாத, நீ என்ன பண்ணாத, ಅರೆಸ್ಟ್ பண்ணாத அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ನೀವು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋರಿ, ಆದ್ರೆ ನನ್ನವರನ್ನ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அது வந்து ஒரு வார்த்தையை நிறைவேறிச்சான். அது வந்து அந்த அந்த அடுத்த வார்த்தை 9வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தரை கூட வந்து ஆண்டவர் என்ன பண்ணலையா, இழக்கலையா, எல்லாரையும் ஆண்டவர் வந்து காப்பாத்திட்டாராம் ஏசப்பா. ಅದರಿಂದ ಅದು ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲಿ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯವು ಅಲ್ಲಿ ಬಂದು ನೆರವೇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಆಯ್ತು ಅಂತೆ. ಒಬ್ಬರು ಕೂಡ ಒಬ್ಬರನ್ನಾದ್ರೂ ಕೂಡ ಕಳಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂತ. ஒருத்தரை கூட குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தின் பாவத்துக்காக இயேசுப்பா வந்தாரு. உலகத்துல வந்து மீட்டு கொள்றதுக்காக, பாவத்துல வந்து மாட்டிருக்கிற ஜனங்களை மீட்டுறதுக்காக வந்திருக்காரு. ஒருத்தர் கூட ஆண்டவர் வந்து விடல. ಅದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕದೊಳಗೆ ಬಂದ ಉದ್ದೇಶ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಂದು ಉದ್ದೇಶದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನಾದ್ರೂ ಕೂಡ ಕಳ್ಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்ம அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்வாரு, ஏன்பா எனக்கு இவ்வளவு பேர் கூப்பிட்டீங்க, நான் வந்து சொன்னா ஆண்டவர் வந்து 72,000 தேவதூதர்களை அனுப்பி என்ன காப்பாத்திருக்க மாட்டாரா, ஆனாலும் பரவாயில்ல, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. ಮತ್ತೊಂದೆಡೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಜನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ, ನಾನೇನಾದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ 72,000 ದೇವದೂತನ ಕಳಿಸಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಕೋಬಹುದಾಗಿತ್ತು, ಆದ್ರೂ ಕೂಡ ಏನಿಲ್ಲ, ನಾನು ಈಗ ಅರೆಸ್ಟ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் வந்து அப்படியே அமைதியா இருந்தார். எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், அதுலயும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருங்க. ನೋಡಿ, ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು, ಹೋರಾಟ ಬಂದ್ರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಆತನು ತುಂಬಾ ಸಾತ್ವಿಕನಾಗಿದ್ದಾನೆ. சரி, அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. நைட்டோட நைட்டா அங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த சான்ஹீட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஹீட்ரின் ஆவிக்குரிய தலைவர்கள் கிட்ட கூட்டு போவாங்க. அரசியல் தலைவர்கள் கிட்ட காலையில கூட்டு போவாங்க. இப்ப நைட் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி உடனே ஆவிக்குரிய தலைவர்கள் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள் இருப்பாங்களா, அவங்க அந்த சான்ஹீட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்புக்கு கூட்டு போறாங்க நைட். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಂಧಿಸಿ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಅವರ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಗುರುಗಳಾಗಿರುವಂತಹ ಸನ್ನದ್ರಿನ್ ಸಂಘಕ್ಕೆ ಸೇರಿರುವ ಪರಿಸಾಯರು ಹಾಗೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ವೇದ ಪಂಡಿತರು ಇವರು ಇರುವಂತ ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அந்த இடத்துல ஏசப்பா விசாரிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டே இருக்காங்க. ಸೊ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೈತಾ ಇದ್ದಾರೆ, ಅವನನ್ನ ಅವಮಾನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பொய் சாட்சி சொல்றாங்க. ஏசப்பாக்கு வேலை பொய் சொல்றதுக்குன்னு சில பேர் ரெடி பண்ணி வச்சு அவங்கள வந்து பொய் சொல்ல வைக்கிறாங்க ஏசப்பா பத்தி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸಿ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ. இத பாக்குற பேதுரு பயந்துடுறான். ಇದನ್ನ ನೋಡಿದಂತ ಪೇತ್ರ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಪಟ್ಬಿಟ್ಟ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயம் இல்லாம கத்திய தூக்குன பேதுரு இப்ப பயந்துடுறாங்க. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನ ಹಿಂದೆ ಯಾವುದೇ ಭಯ ಇಲ್ಲದೆ ಕತ್ತಿಯನ್ನು ಎತ್ತಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಈಗ ಭಯ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. ஆனா இந்த காரியத்தை வந்து ஆண்டவர் ஆல்ரெடி வந்து பேதுருட்ட சொல்லியிருந்தாரு. பிசாசு வந்து உன்னை என்ன பண்ணுவான், உன்னை வந்து வஞ்சிக்க பாப்பான், ஆனா நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ವಿಚಾರ ಕುರಿತಾಗಿ ಪೇತ್ರನಿಗೆ ಮೊದಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ದ, ಸೈತಾನು ನಿನ್ನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ವಂಚಿಸಬೇಕು ಅಂತ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. 3 வாட்டி சொல்றான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 3 வாட்டி ஏசப்பா மறுதளிக்கிறான் பேதுரு. ನೋಡಿ, 3 ಸಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪೇತ್ರನು ಅಲ್ಲಗಲಿದ. ஏசப்பான யாருன்னு தெரியாதுன்னுறான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾನೆ. நீ பேசுறது பார்த்தா ஏசப்பா கூட தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு அம்மா. இல்ல, யாரும் இல்ல, கெட்ட வார்த்தையில திட்டிடுறான், அவன் கெட்ட வார்த்தையோ ಇನ್ಸಲ್ಟ್ பண்ணிடுறான் அவங்கள. ಒಂದಮ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾಳೆ, ನಿನ್ ಮಾತಿನ ಒಂದು ಹಾವಭಾವ ನೋಡಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಜೊತೆ ಇದ್ದವನಾಗಿದ್ಯಾ ಅಂತ ಅಂದಾಗ ಆಕೆನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೈದು ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. அப்ப அவன் வந்து அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருது. நீ சேவல் கூவுறதுக்குள்ள நீ என்ன பண்ணிருப்ப, 3 வாட்டி என்ன ಮರುದಲಿಸಿರ್ಪ அப்படின்னு சொல்லுவாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ನೆನಪಾಗ್ತದೆ, ಕೋಳಿ ಕೂಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀನ್ ನನ್ನನ್ನ 3 ಸಾರಿ ಅಲ್ಲಗಲಿತೀಯ ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ ಮಾತು அவனுக்கு நினைப்பாಗುತ್ತೆ. உடனே ஆண்டவர் அப்படியே பாக்குறாரு, அவனை திரும்பி பாக்குறாரு ஆண்டவர். அந்த சீன் நீங்க அந்த படத்துல பாக்கணும், ஜீசஸ் மூவில. அப்படியே ஆண்டவர் பாப்பாரு. அப்படியே ஆண்டவருடைய மூஞ்சி வந்து
டேய் மாட்டினடா அப்படின்னு அப்படி பார்க்க மாட்டார் ஆண்டவர். எப்படி பார்ப்பார் ஆண்டவர்? அப்படியே பரிதாபமா பார்ப்பார். ஐயோ பேதுருவே அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். ನೀವು ಜೀಸಸ್ ಎಂಬ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂಧಿಸಿ ಹೋಗ್ತಿರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹಂಗೆ ನೋಡ್ತಿರ್ತಾನೆ. ನೋಡೋ ಸಿಕ್ಕಾಕೊಂಡೆ ನಾನು ಹೇಳ್ದೆಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಅಲ್ಲ, ಕನಿಕರದಿಂದ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ஆண்டவருடைய கண்கள் அழகான கண்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕಣ್ಣುಗಳು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಸುಂದರವಾದ ಕಣ್ಣುಗಳು. நம்மளை நம்மளை நம்மள நம்மள வந்து குற்றப்படுத்தி நம்மள வந்து தூசணப்படுத்துற கண்கள் அல்ல தேவனுடைய. ನಮ್ಮನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಪ್ಪು ಹೊರಿಸಿ ದೂಷಿಸುವ ಕಣ್ಣುಗಳಲ್ಲ. நம்மளை வந்து கனிகரமாய் ஆண்டவர் வந்து நம்மள வந்து மனதுருகி மனதிறங்கி ஆண்டவர் நம்மள பார்க்கிற கண்கள். ನಮ್ಮ ದೇವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನಿಕರದಿಂದ ಮನಮೊರಗಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಿರ್ತಾನೆ. சோ அதான் அந்த 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிருப்பாரு. 31 32வது வசனத்துல என்ன சொல்லிருக்காரு பாருங்க பேதுரு கிட்ட. 22ನೇ ಅಧ್ಯಾಯ 31 லூக்கா 32ನೇ ವಚನದಲ್ಲಿ ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪೇತ್ರನಿಗೆ. அப்பொழுது 32 தானே. 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். நீ என்னப்பட்ட பின்பு என்னன்னு நீனு குணப்பட்ட நீ பின்பு குணப்பட்ட பின்பு என்ன பண்ணணும்? நீ மத்தவங்கிட்ட போய் ஸ்திரப்படுத்து நீ உங்க சகோதரர்களை என்ன பண்ணு? நீனு ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ತಿರುಗಿಕೊಂಡ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸಹೋದರನ ದೃಢಪಡಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. பேதுரு பண்ணாரா? ಪೇತ್ರ ಮಾಡ್ತಾನೆ. எந்த இடத்துல பேதுரு பயந்தாரோ ஒரு 50 நாள் கழிச்சு அந்த இடத்துல பயங்கரமான பிரசங்கம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்ட்டு. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಅಂಜಿ ಹೆದರಿ ಹೋಗ್ನೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ 50 ದಿವಸಗಳಾದ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல போய் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ಆ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2-3 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. என்ன பண்றாரு? தன் சகோதரர்களை பலப்படுத்துறாரு அவரு. ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನ ಸಹೋದರನ ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. So, அதனாலதான் நான் எப்பவும் நான் சொல்லுவேன், யாராவது நம்ம ஏதாவது ஒரு பாவத்துல பழைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், அந்த பாவத்துல ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருப்பாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த மாதிரி பாவத்துல மாட்டிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஊழியம். ಆದ್ರಿಂದ ಯಾವುದೋ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ಕೊಂಡಿರುವಂತಹ ಸಹೋದರ ಅದೇ ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಲುಕಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡುವ ಸೇವೆಯು ಹೆಚ್ಚು ಪ್ರಭಾವ ಬೀರುತ್ತವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். சோ மத்தவங்கள போய் அவங்க வந்து அவங்க கண்ணீர் மனதுருக்கத்தோட அவங்ககிட்ட போய் அந்த ஊழியத்தை அவங்க செய்வாங்க. ಆ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಗೊತ್ತುಂಟು ಅದರಿಂದ ಉಂಟಾಗುವ ಪರಿಣಾಮಗಳು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕಷ್ಟ. ಹಾಗಾಗಿ ಅವರು ತುಂಬಾ ಪರಿಶ್ರಮ ಪಟ್ಟು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு பேதுருட்ட, நீ குணமானதுக்கு அப்புறம் போய் என்ன பண்ணுவ? சகோதரர்களுக்கு அதே ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪೇತ್ರನಿಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ತಿರುಗಿಕೊಂಡ ಮೇಲೆ ನೀನು ನಿನ್ನ ಸಹೋದರನ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ನೀನು ದೃಢಪಡಿಸು ಅಂತ. நொறுங்கின இருதயத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? புறம்பே தள்ள மாட்டாருன்னு சங்கீதம் 51:17 நம்ம பாக்குறோம். ಕೀರ್ತನೆ 51:17 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, ಜಜ್ಜಿ ಹೋದ ಹೃದಯವನ್ನ ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அதுக்கப்புறம் ஏசப்பாவை பாக்குறதே இல்ல பேதுரு. ஏன்னா தூரத்திலே இருப்பாரு. சிலுவை கிட்ட கூட ஆண்டவர் சிலுவையில அடிக்கும் போது கூட பேதுரு பக்கத்துல வரமாட்டாரு. பட் ஆனா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா ஃபர்ஸ்ட் யார பார்க்க போறாரு? பேதுருவை பார்க்க போறாருங்க. ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಘಟನೆಗಳಾದ್ಮೇಲೆ ಪೇತ್ರನು ಅಲ್ಲಿ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಆದ್ಮೇಲೆ ಪೇತ್ರನ ಹುಡ್ಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೊದಲೇ So, ಹೋಗ್ತಾರೆ. அதனால ஒருவேளை நீங்க யாராவது நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் லைஃப்ல, ஏதாவது நம்ம ஆண்டவர் நம்ம மறுதலிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க யாராவது உங்க மனசுல பிசாசு அப்படி சொல்லிட்டே இருக்கிறானா, பேதுரு நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஆ. பேதுரு எப்படி ஆண்டவர் வந்து திருப்பி அவனை யூஸ் பண்ணாரு அப்படின்றது. ஆண்டவர் காட் இஸ் a God of second chances. இரண்டாவது வாய்ப்புகளை கொடுக்கும் தேவன் நம் தேவன். ಆದ್ರಿಂದ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಸೋಲಲಿ ಅಥವಾ ಹಿಂದುಳಿದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ಕುಗ್ಗಿಸಬಹುದು. ಅಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪೇತ್ರ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ ಮತ್ತೊಂದು ಅವಕಾಶವನ್ನ ಕಲ್ಪಿಸಿಕೊಡುವಂತ